சொல்லிட்டே இருக்க சரியான லட்சணத்தை வந்து இது வள்ளியம்மாளுக்கு கட்ட வேண்டிய திருமங்கல்யம் போட்டுக்குங்க. வள்ளி, இதுவரைக்கும் தெய்வத்தை நான் மனசால கூட நினைச்சது கிடையாது. இப்ப இதயபூர்வமா நம்புறேன், பிரார்த்திக்கிறேன். இது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம். நித்திய சுமங்கலியான வள்ளியம்மை மேலேயே பாரத்தை போடுறேன். முருகப்பெருமானின் தர்ம பத்தினி வள்ளியம்மைக்கு மாங்கல்ய பலம் நிரந்தரம் என்பது உண்மையானால் உன்னுடைய மாங்கல்யமும் நிலைத்திருக்க. ஐயோ, என்ன காரியத்தை ஐயோ, நான் என்ன செய்வேன்? முருகா, முருகா. வள்ளி, வாங்கண்ணா. வள்ளி, வாமா. நீ இனிமே இந்த வீட்டு பொண்ணுதான். உன்னை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். பயப்படாதே, பயப்படாதே. உன் கல்யாணத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் தெரியுமா, செல்வம் உனக்கு தாலி கட்டுற நேரத்துல உன் மனோநிலைமை எப்படி இருந்ததுங்கிற வரைக்கும் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப திருப்தி. என்ன தங்கச்சி அம்மா, நாம எல்லாம் எவ்வளவோ புத்திசாலித்தனமா என்னென்னமோ திட்டம் போட்டாவே, என்ன ஆச்சு? நம்ம கையில என்னென்ன இருக்கு? என்னமோ தெய்வ சங்கல்பம் நடந்து போச்சு. இனிமே இதுகளுக்கு நீடிச்ச ஆயுள கொடுக்கணும்னு ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா. அதுதான்மா உண்மையான புத்திசாலித்தனம். அக்கா, ஏதோ கல்யாணம் நடந்து போச்சு, நீங்க இதை ஒத்துக்கிட்ட. ஆனா ஜாதகத்துல நம்பிக்கை உள்ள நீ எவ்வளவு தூரம் இதை பத்தி பயந்துகிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடனே யார் அன்னைக்கு அழைச்சிட்டு வந்தேன் ஒரு பெரிய ஜோசியர், அவர்கிட்ட போய் ஐயா இப்படி நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அவர் உடனே இருக்கிற பெரிய சாஸ்திரம் அந்த புத்தகத்தெல்லாம் புரட்டி பார்த்து ரொம்ப சிரமப்பட்டாரு. இந்த கண்டனைங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறதா சொல்ற. அப்படியா? என்ன பரிகாரம்? அவரே இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீ அவர்கிட்ட என்னன்னு கேள. சரி சரி, கூப்பிடு. அண்ணா, அவங்க சொல்றதை கேட்டு அதன்படி செய்திடுவோமா? ஆஹா, தாராளமா. இந்த பாருங்க தங்கச்சி அம்மா, மனுஷன் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக யாரார் எந்தெந்த வழியில நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க அந்தந்த வழியில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் மத்தவங்க அபிப்பிராயத்தை கேட்கவே கூடாது. வாங்க 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 வாங்க, நீங்க தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். என்னமோ பரிகாரம் இருக்கிறதாக சொன்னீங்களாமே? ஆமாமா. என்னங்க அது? அதாவது கல்யாணமான தம்பதிகள் இருவரும் கல்யாணமான தேதியிலிருந்து ஒரு வருஷம் வரை தாம்பத்திய உறவு இல்லாமல் விலகி இருந்தால் இந்த கண்டத்திலிருந்து மீள ஓர் சந்தர்ப்பம் இருக்கிறதாக ஜெகஜோதி ஆர்வத்தில் பிரகஜோதி முனிவர் ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறார். என்ன எழுதுற? நாம் இருவரும் ஒருவரிடம் பிரிந்திருந்தால் என்னுடைய ஜாதகப்படி உள்ள ஆபத்து நீங்கிவிடும். ஒரு வருஷம் நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகுமா அப்படின்னு யார் சொன்ன? அத்தை. முடியுமா? நிச்சயமா முடியாதா? என் உயிர் போயிடுமோ நினைக்கிறப்போ இது பெருசா என்ன? உன் உயிரா? அடி பாதி, அப்ப என் உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையா?
என் உயிர் எதுன்னு தெரிஞ்சுக்காம பேசினா அப்புறம் நான் என்ன சொல்றது? என் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தியோ கவலை இல்லை. அம்மாவோட உயிர் தான் பெருசு. அதை நினைக்கும் போது எனக்கும் இது சர்வசாதாரணம். அம்மா அம்மா அம்மா, வள்ளி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இந்த ஒரு வருஷ பிரச்சனை எனக்கு சர்வசாதாரணம். ஜாதகப்படி நான் சாகரனோ பரிகாரத்தின்படி நான் பிழைக்கிறனோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நீ என்ன சொன்ன? வள்ளிய கல்யாணம் பண்ணிக்காம அந்த ஏக்கத்திலேயே என் புள்ள அணுவணுவா சாகிறத விட அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் இல்ல, ஒரு நிமிஷமாவது ஆனந்தமா இருந்துட்டு அமோகமா போய் சேரட்டும்னு சொன்னில்ல. அந்த தாயுள்ளத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். உன்னுடைய நிம்மதிக்காக வள்ளியினுடைய நிழலை கூட இன்னும் ஒரு வருஷத்துக்கு மிதிக்க மாட்டேன். இது சத்தியம். நிம்மதியாயிரு. அம்மா, இது என்கிட்ட சொல்லி என்ன பண்றது? இதுக்கு முடிவு சொல்ல வேண்டியது உங்க அத்தை தானே. நீங்களே சொல்லிடுங்கப்பா. போம்மா, நீயே போய் சொல்லு. என்னன்னா அது? உங்க மருமக என்னமோ சொல்றா. என்னம்மா? சொல்லுமா. இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நான் அப்பா வீட்டிலே இருந்துடுறேனே என் தங்கமே. அப்போ நான் அழிச்சிட்டு போலாம் இல்ல? என்னன்னா நீங்க நல்ல நேரம் பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓஹோ, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா, எல்லாம் பார்த்து செய்யுங்க. தம்பி தம்பி, என்னங்க? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. எதுக்காக நன்றி? இப்படிப்பட்ட பேராபத்துல இருந்து செல்வத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறத ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தே பாரு. இதுக்கு தாண்டா கூட பிறந்த ஒருத்தன் வேணுங்கிறது. அக்கா, செல்வத்தினுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு நான் இன்னும் எந்தெந்த வழியில முயற்சி செய்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? சிலது வெளிப்படையா சொல்ல முடியுது, சிலது சொல்லவே சங்கடமா இருக்கு. என்ன சங்கடம்? இப்ப சொல்லிருக்கான ஜோசியம் ஒரு பரிகாரம். இது ஒரு கால் பலன் கொடுக்கலாம்னு தான் சொல்றான். நிச்சயமா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கணும்னா இன்னொரு வழி இருக்குங்கிறான். என்ன வழி? மாங்கல்ய பலம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து செல்வத்துக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கிடும் சொல்றான். இவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. ஆஹா, என்னக்கா நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்ட? இதுல எவ்வளவு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. என்ன யோசனை? முதல் பாயிண்ட் இது 2ஆம் தாரம். 2வது பாயிண்ட் முதல் தாரம் உயிரோடு இருக்கா. 3வது பாயிண்ட் முதல் தார கல்யாணத்தினால ஒரு வருஷத்துல அவன் உயிருக்கு ஆபத்துங்கிற பயங்கர நிலைமை. இப்படி இருக்கும்போது எந்த தாய் தகப்பன் பொண்ணை கொடுக்க துணிஞ்சு வருவான்? ஏன் தம்பி, உன் பொண்ணு ரத்ன ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டுறதானே? அதெல்லாம் காட்டி வச்சக்கா. என்ன சொன்னாரு? என்ன ஜாதகம் நல்லா இருக்கு, இவளை கட்டிக்கிட்டவன் 90 வருஷம் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். பின்ன என்னடா, அவளையே கட்டி வச்சுட்டா போச்சு. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அக்கா, இந்த மாதிரி ஆட்சிக்கெல்லாம் இடம் கொடுக்காத. இதனால வீண் பழி பாவம்லாம் ஏற்படாம. என்னடா பழி? என்ன நீ பாட்டுக்கு தெரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்க? இதனால நிச்சயமா சொல்றேன், என் பேர்ல பழி வந்தே தீரும். வரட்டுமேடா, செல்வத்தோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீ அந்த பழியை சுமந்து விடாதா? என்னடா டே, கூட பிறந்தவ நீ இவ்வளவு தூரம் யோசனை பண்ணும் போது வேற எவன்டா பொண்ணு கொடுக்க போறா? அக்கா, நான் அதுக்காக சொல்ல வரல. சரி சரி, வேணாடா, விட்டுடுறேன். அக்கா, நான் சம்மதிக்கிறேன். இவ்வளவுதானேடா, முதல்ல போய் ரத்னாவை கூட்டிட்டு வந்துரு. நான் ரத்னாவை கூட்டிட்டு வரேன். அதோட எனக்கு ஒரு யோசனை. என்னதான் நாம ஜாதகம் பரிகாரம் அப்படி செஞ்சா கூட உலக நடப்போட்டி நாம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்ன செய்யணும்? இந்த ஒரு வருஷம் முடியற வரைக்கும் 24 மணி நேரமும் செல்வத்துக்கு கூடவே இருக்க முடியாத ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை, செஞ்சிரு செஞ்சிரு. சரி, முதல்ல டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் போய் ரத்னா கூட்டிட்டு. சரி தம்பி, டாக்டர் கைராசிக்காரரா இருக்கட்டும்பா. வள்ளி வள்ளி, உங்க வீட்டுக்கார உடம்புக்கு என்ன? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லாதான் இருக்காங்க. நல்லா இருக்காரா? டாக்டர் ராஜா இல்ல? பெரிய டாக்டர். ஆமா, கடைசி நிமிஷத்தை தான் அவரை வரவழைப்பாங்களா? அதனால நமக்கு என்ன? அந்த டாக்டர் உங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறத நான் பார்த்தேன். என்ன விஷயம் வேலைக்காரனை விசாரிச்சேன். உங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக அவரை வரவழைச்சிருக்காங்களா? அப்பா அப்பா, டாக்டர் ராஜா இல்ல? ஆமா, பெரிய டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நம்ம அத்தை வீட்டுக்கு வந்திருக்காரா? ஏன்? அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? யாருக்கு? உங்க வீட்டுக்காரனுக்கா? ஆமாப்பா. என்னம்மா இது? அப்படி ஏதாவது இருந்தா நமக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களா? அவ்வளவு பெரிய டாக்டர் வரவழைச்சிருக்கும் போது நமக்கு சொல்லி இருப்பதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கும்? வாங்க, என்னன்னு பா. வரேம்மா, வரேன். எல்லாம் அந்த ஜோசியம் படுத்துற பாரு. டாக்டர், எனக்கு என்ன நேரமோ எந்த நிமிஷத்துலயும் என்ன நடக்குமோன்னு எங்க அம்மா பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்க நிம்மதிக்காகவாது நீங்க இங்க இருந்துதான் தீரும். நீ சொன்னபடி நான் பயந்துகிட்டுதான்ப்பா இருக்கிறேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, டாக்டர் சொன்னபடி எல்லாம் நீ கேட்டுதான். ஓகே ஓகே ஓகே, இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்யணும். சும்மா படுத்துங்க. ஏன் டாக்டர்? ஜெனரல் செக்அப் பண்ண பரிகாரம் மாதிரி செக். ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட்.
வள்ளி. இல்ல இல்ல எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. நான் அப்பவே சொன்னேனே இந்த பாவியை. நான் போனதா இருந்தா ஒன்னியூர்ல கூட்டிட்டு போவேன். ஏமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேசாம நிக்கிறியா? என்ன இது? வள்ளி வள்ளி ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் சும்மாதான் பரிசோதனை பண்றாங்க. எந்திரமா. மிஸ்டர் பூதம், இல்ல லிங்கம், இது என்ன கிரகம்? கிரகம் இல்ல, கிரகலட்சுமி, செல்வத்தினுடைய மனைவி. ஒண்ணுமில்ல. என்ன டாக்டர் இது? அம்மா, கிரகலட்சுமி ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமே. நான் சும்மா எக்ஸாம் பண்ணிருக்கேன். ஆமா அம்மா சும்மா ஒண்ணுமில்லங்கிற பாருங்க. என்ன டாக்டர்? என்ன காவேரி அம்மா? வாப்பா வா. என்ன திடீர்னு? திடீர்னுதான். ஆமா, ரத்னா எங்க? உள்ளாராதான் இருக்கா. அப்பா சாமி, நீ மாசம் 100 இல்ல 200 எனக்கு கொடுத்தாலும் ஓமாவலை வச்சு பாதுகாக்க நம்மால ஆகாதப்பா. என்னம்மா ஒரேடியா தெளிச்சுக்கிறீங்க? அது அப்படி என்னதான் பண்ணுது? என்னதான் பண்ணுதா? ஊர்ல இருக்கிற எல்லா நாய்களையும் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுக்கிட்டு ஒரே அட்டகாசம். என்னால சகிக்க முடியல. வீட்டுக்குள்ள எங்க திரும்ப ஒரே நாய் மயம்தான். நான் எத்தனை தரம் தான் வீட்டை கூட்டி கூட்டி ஆள்றது. அவ குழந்தை பருவத்துல இருந்து அப்படித்தாம்மா. நீங்க கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு அவளை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். அம்மா ரத்னா, வெரி குட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க. ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. பாருப்பா, நான் இப்ப எத்தனை தடவை சொன்னாலும் நான் கார்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு வாட்டி கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலா சொல்றேன். இத பாருப்பா, உனக்காக புதுசா டானிக் கொண்டு வந்திருக்கேன். இந்த டானிக்க டாக்டர் சார், அவன் கிட்ட கொடுக்காதீங்க. அவன் சாப்பிட மாட்டான். எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடுங்க. இவன் கரெக்டா கொடுத்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. நானும் ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆமா, யார் இந்த பொண்ணு? என் தம்பி மக செல்வம் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு. ஓஹோ, அப்ப ரொம்ப கரெக்டா கொடுத்துருவா. இத பாருமா, இங்க வா. இந்த டானிக்க சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இந்தா வாங்கி. இந்த மாத்திரைய சாப்பிட்ட உடனே ஒண்ணு கொடுக்கணும். இந்தா, எப்படி கொடுக்க சொல்லு? இந்த டானிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு, இந்த மாத்திரை சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோம். யார், நீயா? அத்தானுக்கு எடுக்கணும். ரொம்ப புத்திசாலி பொண்ணு, மூஞ்சி பார்த்தாலுமே தெரியுது. மங்களா, அந்த மருந்தை வாங்கிட்டு போய் ஐஸ் பாக்ஸ்ல வை. செல்வம், அப்ப நான் வரட்டுமா? குட் நைட் டாக்டர். குட் நைட். அம்மா வர்றேன். கவனிச்சுக்கம்மா. என்ன செல்வம், உனக்கு உடம்புல ஒண்ணும் ட்ரபிள் இல்லன்னு நினைக்கிறேன். வேலையை பாருங்க மாமா. பரம்பரை வியாதியை விசாரிக்கிற மாதிரி. டாக்டர் சார், என்ன பையன் ஹெல்த் விஷயம் தானே? ஆமாங்க. ஒண்ணும் கிடையாது. டே பை டே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கா. புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க. வர்றேன். டாக்டர் சார், என்னம்மா? 24 மணி நேரமும் என் பையனோடவே இருக்கணும்னு அன்னைக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டேனே. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே தலையை காட்டிட்டு போறீங்க. அம்மா, நான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இருந்தா நீங்க சொல்லணுமா? நான் இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க கிளப்ல நாடக ஒத்திகை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதுல நான் தான் ரொம்ப முக்கியமான வேஷம். நான் இங்கே இருந்துட்டேன்னா என்ன தேடிக்கிட்டு எங்க நாடக கோஷ்டி பூரா ஆர்மெட்டோட இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த தொல்லை உங்களுக்கு கொடுக்கலாம்னா நான் இங்க தங்குறது இல்ல. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. புரிஞ்சிருக்கும். ரத்னா, மணி 4 அடிச்சிருச்சு. அடிக்கட்டா. டாக்டர் சொன்னபடி உன் அத்தானுக்கு டானிக் கொடு. கொடுக்கிறேன். ஓடு. ஓடுறேன். டானிக்கு